முன்பு ஒரு காலகட்டங்கள்ல தமிழக அரசியல்ல வடிவேலு அவர்கள் நம்ம விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசியிருந்தாரு. அதன் பின்பு பல இன்னல்களையுமே சந்திச்சாரு. கேப்டன் மறைந்த பிறகு வடிவேலுவை பற்றி கேப்டனுடைய குடும்பத்தினர் யாருமே பேசாத நிலையில தற்போது அவருடைய மகனான சண்முக பாண்டியன் பேசியிருக்காரு. அதாவது வடிவேலு சாருக்கு அப்பா நிறைய விஷயத்துல உதவி பண்ணிருக்காரு. அவரை ஒரு பெரிய ஆளாக ஆக்கியிருக்காரு. அவர் மிகப்பெரிய அளவுல உயர்ந்ததற்கு அவருடைய திறமையுமே ஒரு காரணம். அதனாலதான் அவர் இவ்வளவு பெரிய ஸ்டாராக இருக்காரு. அப்போது அப்பாவை பத்தி அவர் பேசினது தேவையில்லாத விஷயம். அது ரொம்ப தப்பான விஷயமும் கூட. அந்த டைம்ல அப்பாவுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனா போக போக அப்பா அதனை பற்றி பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா அப்பா இப்போ சோகமாக இருந்தாலுமே வடிவேலு அவர்களுடைய காமெடியை போட்டுதான் பாப்பாராம். அவருடைய படத்துல கூட வடிவேலு சார் நடிக்க வைக்க பிளான் போட்டாராம். அப்பாவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கேரக்டருக்கு சற்று யங்கான கேரக்டர் தேவைப்பட்டதால வடிவேலு சார் அணுகல. வடிவேலு சார் பேசினத அப்பா பெரிய மனசு தன்மையா விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சண்முக பாண்டியன் இப்படி சொல்ல நம்ம விஜய பிரபாகரன் அவர்களோ தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அதாவது விஜய் பற்றி பேசும் பொழுது தளபதி அவர்கள் கோட் படத்தை முடித்த கையோடு கேப்டனிடம் ஆசீர்வாதம் வாங்க அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்காரு. அப்போது விஜய பிரபாகரன் அவர்களை பார்த்து அரசியல்ல என்னை விட நீங்க தான் சீனியர் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. இதனை விஜய பிரபாகரன் அவர்கள் அண்மையில தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அரசியல்ல நான் சீனியராக இருந்தாலுமே விஜய் சாரின் பக்கம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் நினைத்ததை முடிப்பார் அப்படின்னு விஜய பிரபாகரன் அவர்கள் அண்மையில கொடுத்த பேட்டியில பேசியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.